தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓபிஎஸ்க்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. ஓபிஎஸ்க்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஓபிஎஸ் இவர் 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர். அதிமுக பொருளாளராக, ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். அதிமுகவின் பொதுச் செயலாளராக வரவேண்டியவர். ஆனால் அரசியல் சாணக்கியம் இல்லாத காரணத்தினால் தற்பொழுது டம்மி பீஸாக மாற்றப்பட்டுள்ளார். தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு அரசியல் அனாதையாக்கப்பட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த சூழ்நிலையில் இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினார். திமுகவில் இணைய உள்ளதாக, அமைச்சர் பதவி பெறப்போவதாக பேசப்பட்டது. தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் நடிகர் விஜய் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்க்க மறுத்துவிட்டார். ஊழல்வாதிகளை கூட்டணியில் சேர்த்தால் தனக்கு ஊழல்வாதி என்ற பெயர் ஏற்படும், மிஸ்டர் கிளீன் இமேஜ் ஏற்படாது என்று கருதுகிறார். ஆகவே ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்க்க மறுத்துவிட்டார். திமுக கூட்டணியிலும் இவருக்கு இடமில்லை. ஆக அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலைக்கு ஓபிஎஸ் வந்துள்ளார். ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். அமித்ஷா ஓபிஎஸ்க்கு 3 தொகுதிகள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். 3 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவதை தவிர ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்லை. ஆகவே ஓபிஎஸ் தனக்கு வழங்கப்பட்ட 3 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திப்பார் என்று அதிமுக வட்டாரங்கள், பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.